நம்ம தமிழ்நாட்டில் எஸ்பிஐ வங்கியிலிருந்து கிளர்க் வேலையை வந்து அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதுக்கான டோட்டல் வேக்கன்சிஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 13,735 வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. அண்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரெஷராக வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்டு உங்களுக்கு தமிழ் வந்து கட்டாயம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேலரியை பொறுத்த வரைக்கும் 24,500 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி இருக்கும். அண்டு இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 7/1/2025 அன்னைக்கு வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் மூலமாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத நான் உங்களுக்கு பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அதோடு நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமும் உள்ள வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய எஸ்பிஐ வங்கியிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஜாபோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை நான் அப்ளை பண்ணுற லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணவே போதும், அதோடைய அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு வந்து வந்துடுவீங்க. இதில் வந்து நமக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் வந்து எங்கேருந்து டெவலப் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணுறதுனாவே லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார்னரில் வந்து கேரியேஷன் இருக்கும். அந்த கேரியேஷன் நீங்கள் கிளிக் பண்ணவே போதும், டைரெக்டாக இந்த கேரியர்ஸ்லாம் இருக்கும் இல்லைங்களா, அந்த வெப்சைட்டுக்கு வந்து டைரெக்டாக தனியாக வரும் வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து அந்த மெனுன்றதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் ஓப்பனிங் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணவும் போதும், டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்னென்ன நோட்டிஃபிகேஷன் வந்து ஓப்பன் ஆகிருக்கோ அத்தனை நோட்டிஃபிகேஷனும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷோ ஆகும். இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெளியிட்டிருக்காங்க. இதில் வந்து இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து அவைலபிளாக இருக்குது. அதை நீங்கள் கிளிக் பண்ணவே போதும், நமக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிரும். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 17/12 அதாவது 7/1/2025 வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா சென்ட்ரல் ரெக்ரூட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அண்டு இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் ஜூனியர் அசோசியேட் அண்ட் கஸ்டமர் சப்போர்ட் சேல்ஸ்க்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறாங்க. இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு இல்லை ஃபில்அப் பண்ணுறதுக்கு ஏதாவது டவுட்னா இவங்க கொடுத்துருக்கிற மெயில் ஐடிக்கும் அண்ட் ஃபோன் நம்பருக்கும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கால் பண்ணி நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். அண்ட் ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்ளிகேஷன் அண்ட் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 17/12/2024 7/1/2025 அன்றைக்கி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபீஸ் பே பண்ணுறதுனாலும் அப்ளிகேஷன் ரிஜிஸ்டர் பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கான எக்ஸாமினேஷனோட மந்த்தும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. February 2025 வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான மெயின் எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும். அண்ட் March April 2025 வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான ட்ரைனிங் வந்து ப்ரொவைட் பண்ணுவோம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இதுக்கு யாரெல்லாம் எலிஜிபிலிட்டி, உங்களுக்கு எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது அப்படின்றத இதில் செக் பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா வேரியஸ், அதாவது சர்க்கிள் வாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஆல் ஸ்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா லோக்கல் லாங்குவேஜ்லேயே உங்களுக்கு வந்து எக்ஸாமினேஷனும் இருக்கும் அப்படின்ற ஒரு குட் நியூஸை வந்து வெளியிட்டிருக்காங்க. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க ஸ்டேட்டில் இருக்கிற லாங்குவேஜில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் வந்து எழுதிக்கலாம். டோட்டலாக வந்து எவ்வளோ வேக்கன்சி வந்து விட்டுருக்காங்க அண்ட் நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து எவ்வளோ வேக்கன்சிஸ் வந்து விட்டுருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். நீங்கள் வந்து கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு, அதாவது சென்னைன்னு கொடுத்துருப்பாங்க. தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மட்டுமே வந்து 336 வேக்கன்சிஸ் இருக்குது. அண்ட் பாண்டிச்சேரிக்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10 வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 13,735 வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இந்த மாதிரி வேக்கன்சி வந்து எப்போவுமே வந்து கொடுத்தது கிடையாது. அண்டு இந்த தடவை வந்து கொடுத்துருக்காங்க. யாராவது இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணிங்கன்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. சரிங்களா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேட்டகிரி வைஸ் உங்களுக்கு என்னென்ன அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் முக்கியமானது என்னென்னு பார்த்தீங்கன்னா கேண்டிடேட்ஸ் வந்து ஒர்க் அதாவது நாட் எலிஜிபிள் கேட்டகிரி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி எஸ்பிஐ வங்கியில் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க, நீங்கள் ஆல்ரெடி ஜாபில் இருக்கீங்க, அவங்க வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியாது அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க சொல்லியிருக்கிற மாதிரி ஆல்ரெடி ஒர்க் பண்ணி தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிளே கிடையாது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த ஜாபுக்கான ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவங்க கொடுத்துருக்கிற அந்த டேட் ஆஃப் பர்த்தில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இவங்க கொடுத்துருக்கிற அந்த ஏஜில் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இவங்க ஏஜ் ரிலாக்ஸேஷனும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து எஸ்சி, எஸ்டி, ஓபிசி இவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா மினிமம் வந்து 3 year to 5 year வரைக்கும் உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் உங்களுக்கு அதாவது ஏஜ் வந்து கிராஸ் ஆகிடுச்சுன்னா
உங்களுக்கு வந்து அந்த ரிலாக்ஸேஷனை வச்சு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் இவங்க வந்து டேபிளேஷனே வந்து கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டிக்கு 5 இயர் ரிலாக்ஸேஷனும், ஓபிசிக்கு 3 இயர் ரிலாக்ஸேஷனும், 10 இயர் ரிலாக்ஸேஷன் பிடபிள்யூடிக்கு, ஓபிசிக்கு வந்து 13 இயர் ரிலாக்ஸேஷன், எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு தனியாக அண்டு ட்ரேட் அப்ரண்டிஸ்க்கு தனியாக, இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தனித்தனியாக வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா நோ சேஞ்ச் இன் த கேட்டகிரி, அதாவது எனி கேண்டிடேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பர்மனெண்ட் ஆஃப்டர் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இவங்களுக்கு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்குன்னே ஒரு டேட் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த டேட்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி ஆகணும். அண்டு இதுக்கான எஜுகேஷன் அண்டு குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஏதாவது ஒரு கிராஜுவேட் நீங்கள் முடிச்சிருந்தாலே இந்த ஜாபுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. கிராஜுவேட்டில் வந்து எந்த டிபார்ட்மெண்ட் இருந்தாலும் சரி, எந்த சப்ஜெக்ட் இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதில் ஒரு குட் நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து 31/12/2024 அன்றைக்கி உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்டு இந்த ஃபைனல் இயர் நீங்கள் செமஸ்டர், அதாவது 8th செமஸ்டர் நீங்கள் வந்து படிச்சுட்ருக்கீங்க, ஆல்சோ வந்து கிராஜுவேஷனில் வந்து நீங்கள் படிச்சுட்ருக்கீங்க அப்படின்னா நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அன்றைக்கு கிராஜுவேட் எக்ஸாமினேஷன் வந்து எப்போ வரைக்கும் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 31/12/2024 அன்றைக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிராஜுவேஷனோட எக்ஸாமினேஷன் இருக்கணும். அப்போ தான் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் ஆகுங்க. இந்த கேண்டிடேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பாசிங் எலிஜிபிலிட்டி, அதாவது எக்ஸாமினேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் அப்பேரிங்க அப்ளை பண்ணுற போது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி 7th செமஸ்டர் வரைக்கும் உங்களுடைய மார்க் ஷீட்டெல்லாம் இருக்குது இல்லைங்களா, அந்த மார்க் ஷீட்டோட இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் சர்வீஸ் மேன் யாருக்கு என்னென்ன வேக்கன்சிஸ் இருக்குது அண்டு என்னென்ன ஸ்பெஷலிட்டி இருக்குது அப்படின்ற எல்லாத்தையுமே வந்து கொடுத்துருக்காங்க. எக்ஸ் சர்வீஸ் மேனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வேலை செஞ்சவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் ஆர்மி ஸ்பெஷல் என்ட்ரி கேண்டிடேட்ஸும் அண்ட் நேவி அண்ட் ஏர்ஃபோர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து லெஸ் தென் வந்து 15 இயர் வரைக்கும் நீங்கள் சர்வீஸில் இருந்தீங்க, அதாவது ஆர்மிட் ஃபோர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 15 வருஷம் உங்களுக்கு சர்வீஸில் இருந்தீங்க அப்படின்னா இவங்க வந்து பார்த்திங்கன்னா 31/12/2024 அன்றைக்கி வரைக்கும் நீங்கள் கம்ப்ளீட் ஆனவங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்னென்ன டீட்டெயில்ஸு அப்படின்ற எல்லா ஃபுல் டீட்டெயில்ஸும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதுக்கான நோட்டிஃபிகேஷனும் வந்து பார்த்திங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கான எஜுகேஷன் என்ன, எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நீங்கள் கிராஜுவேட் முடிச்சிருந்தாவே நீங்கள் இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு நிறைய விதமான பெனிஃபிட்ஸும் கொடுத்துருக்காங்க. அண்ட் டபுள் டிகிரி இருக்கிறவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் நிறையவே வந்து கொடுத்துருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேஸ் 1 பேஸ் 2 2 இதில் வந்து எக்ஸாமினேஷன் இருக்கும். அண்டு பார்லிமெண்ட்ரி எக்ஸாமும் அண்ட் மெயின் எக்ஸாமும் வந்து பார்த்திங்கன்னா 2 எக்ஸாம் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஜெக்டிவ் டெஸ்ட்டில் உங்களுக்கு டோட்டலாக 100 மார்க் உங்களுக்கு எக்ஸாமினேஷன் இருக்கும். பார்லிமெண்ட்ரி எக்ஸாமில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆப்ஜெக்டிவ் டைப்பில் உங்களுக்கு 1 hour, அதாவது 1 hour வந்து எக்ஸாமினேஷன் இருக்கும். 3 செக்ஷனில் வந்து உங்களுக்கு எக்ஸாம் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. என்னென்ன செக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் லாங்குவேஜில் வந்து பார்த்திங்கன்னா 30 கொஷினும் அண்ட் நேஷ்னல் அபிலிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா 35 கொஷினும் அண்ட் ரீசனிங் அபிலிட்டியில் வந்து உங்களுக்கு 35 கொஷினும் டோட்டலாக வந்து 100 கொஷின் இருக்கும். 1 hour வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமினேஷனும் இருக்கும். அந்த ஸ்டார் எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னா உங்களுடைய லோக்கல் லாங்குவேஜ், அதாவது தமிழ்நாடுனா தமிழ் லாங்குவேஜ் வரும், கர்நாடகானா கன்னடா வரும். அந்த லோக்கல் லாங்குவேஜ் வந்து பார்த்திங்கன்னா அவங்கவுங்க ஸ்டேட்டுக்கான லோக்கல் லாங்குவேஜ் வந்து இருக்கும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அண்ட் இதில் ஆப்ஜெக்டிவ் டெஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராங் ஆன்சர் இருக்கும். ஒவ்வொரு ராங் ஆன்சருக்கும் வந்து பார்த்திங்கன்னா 1/4, அதாவது 1/4 மார்க் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கட் ஆகும் அப்படின்றதையும் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா ராங் ஆன்சர் இல்லாமல் இருக்கிறது ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து நீங்கள் இது பண்ணுங்கள். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் ஷேடோ பண்ணி தான் நீங்கள் இது பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து ரைட்டிங் வந்து எழுதுகிற மாதிரிலாம் இருக்காது. உங்களுக்கு வந்து OMR ஷீட்டில் தான் உங்களுக்கு எக்ஸாமினேஷன் இருக்கும். 4 ஆப்ஷன் இருப்பாங்க. அண்ட் பேஸ் 2 எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து 2.40 ஹவர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு எக்ஸாமினேஷன் இருக்கும். என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஃபினான்ஷியல் அவேர்னஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 50 மார்க்கும் 50 கொஷினும்
அண்ட் ஜென்ரல் இங்கிலீஷில் வந்து 40 கொஷினும் அண்டு ஆப்டிடியூடில் வந்து பார்த்திங்கன்னா 50 கொஷினும் அண்ட் ரீசனிங் அபிலிட்டி கம்ப்யூட்டர் ஆப்டிடியூடு இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 50 கொஷினும் டோட்டலாக 190 கொஷின் இருக்கும். மார்க்கை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா டோட்டலாக 200 மார்க் உங்களுக்கு இருக்கும். எக்ஸாமினேஷனோட அவரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 2 மணி நேரம் 40 நிமிஷம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமினோட டியூரேஷன் வந்து இருக்கும் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராங் ஆன்சர் வந்து இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா நெகட்டிவ் மார்க் ஃபார் த அதாவது ராங் ஆன்சருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஜெக்டிவ் டெஸ்ட்டில் 1.4 படி நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து இதில் ஒரு குட் நியூஸ் என்ன இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இதுக்கு முன்னாடி இருக்கிற அப்ரண்டிஸ் எக்ஸாமில் வந்து நீங்கள் எழுதி பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இவங்க வந்து பார்த்திங்கன்னா 5 மார்க் அதாவது 5 மார்க் அவுட் ஆஃப் 2000 அதாவது 2000 மார்க்கில் வந்து 5 மார்க் வந்து உங்களுக்கு போனஸ் மார்க்கை வந்து கொடுக்கப்படும் அப்படின்றத இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எப்படின்னா 30/11/2024 அன்னைக்குள்ளே வந்து மெயிலோ ஃபீமேலோ 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரேடு டெஸ்ட்டில் எழுதி நீங்கள் பாஸ் ஆகிருந்தால் அதோட சர்டிஃபிகேட் இருந்தாவே போதும். இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு போனஸ் மார்க் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. போனஸ் மார்க் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாமினேஷனில் அவரிங்கில் 2.5% வரைக்கும் உங்களுக்கு போனஸ் மார்க் இருக்கும் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதில் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா SBI NDSTL இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜாயினிங்கு எல்லாமே உங்களுக்கு இருக்கும். அண்டு உங்களுக்கான எக்ஸாமினேஷனோட லாங்குவேஜ் நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்னேன். லோக்கல் லாங்குவேஜ் வந்து உங்களுக்கு இருக்கும் எக்ஸாமினேஷனில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்தமான் நிக்கோபாரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷ் ஹிந்தி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜென்ரலாக எல்லா ஸ்டேட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்கும். அடிஷ்னலாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய லாங்குவேஜ் இருக்கும். தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் ஹிந்தி அண்ட் தமிழ் உங்களுக்கு இந்த பேப்பர் தான் வந்து உங்களுக்கு கையில் கிடைக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கவங்க வந்து தமிழ்லேயே படித்து நீங்கள் வந்து எக்ஸாமினேஷன் எழுதலாம். அண்ட் தெலுங்கானாவில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஹிந்தி தெலுங்கு உருது இந்த மாதிரி இருக்கும். அண்டு வெஸ்ட் பெங்காலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெங்காலியில் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அண்டு இதுக்கான எக்ஸாமினேஷன் சென்டரும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டிலே வந்து உங்களுக்கு 8 இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. அவங்கவுங்க ஸ்டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்தெந்த இடத்துல அவைலபிள் இருக்கோ அந்தந்த இடத்துல உங்களுக்கு எக்ஸாமினேஷனில் வந்து எவ்வளோ சீக்கிரம் அப்ளை பண்ணுறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் வந்து அப்ளை பண்ணி நீங்கள் இது பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு எக்ஸாமினேஷன்லாம் முடிஞ்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபைனல் செலெக்ஷனில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெரிஃபிகேஷன் அதாவது வெரிஃபிகேஷன் எலிஜிபிலிட்டி வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நடக்கும். போஸ்ட் இன்ஃபர்மேஷன் அண்ட் ஃபினிஷில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன் அப்ளிகேஷனில் வந்து என்னென்ன சப்மிட் பண்ணிங்களோ அதெல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். லோக்கல் லாங்குவேஜோட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சர்டிஃபிகேட் வந்து இருக்கணும். அதாவது உங்களுடைய டிசி மார்க் ஷீட் இருந்தாவே போதும். அண்டு பார்லிமெண்ட்ரி எக்ஸாமினேஷன் வந்து பார்த்திங்கன்னா எப்போ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி தான் February 2025 வந்து உங்களுக்கு ஃபேஸ் 1 எக்ஸாமினேஷன் இருக்கும். நீங்கள் எக்ஸாம் ஹாலுக்கு போகும்போது வந்து பார்த்திங்கன்னா கால் லெட்டரும் அண்ட் பார்லிமெண்ட்ரி எக்ஸாம் கால் லெட்டரும் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். அண்ட் உங்களுடைய ஐடி ப்ரூஃப் அதாவது உங்களுடைய ஃபேஸ் ஐடி உங்களுடைய அட்ரஸ் ஐடி வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். அண்ட் இதுக்கான சேலரி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 24,500 வரைக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி இருக்கும். அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா 64,800 வரைக்கும் 880 480 வரைக்கும் உங்களுக்கு சேலரி வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. அண்ட் உங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எலிமிட்டேட் ஆகிட்டு உங்களுக்கு 46,000 உங்களுக்கு பர் மந்த் வந்து சேலரி இருக்கும். இது மட்டும் இல்லாமல் டிஏ அலவுன்ஸ் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய விதமான ஸ்பெஷலிட்டியோடு எல்லாமே சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 55,000 வரைக்கும் உங்களுக்கு சேலரி இருக்கும். அண்ட் பேசிக் பே மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா 24,500 உங்களுக்கு பேசிக் பே மட்டுமே இருக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா +2 அதாவது அட்வான்ஸாக வந்து இன்க்ரிமெண்ட் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் நீங்கள் முடிச்சிருந்தா நீங்கள் வந்து அட்வான்ஸாக வந்து உங்களுக்கு அமௌண்ட்டும் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதில் வந்து 24,500 சொல்லியிருக்காங்க. இன்க்ளூடு வந்து பார்த்திங்கன்னா 26,730 உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எஜுகேஷனுக்கு தகுந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து சேலரி இருக்கும் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? உங்களுக்கு டோட்டலாக அரௌண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டிகிரி அதாவது ஃபஸ்ட் கிராஜுவேட் முடிச்சவங்களுக்கு 46,000 உங்களுக்கு பர் மந்த் உங்களுக்கு சேலரி வந்து சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கான கால் லெட்டர் வந்து உங்களுக்கு எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமினேஷன் வந்து பேஸ் 1 பேஸ் 2 கொடுத்துருக்காங்க. அந்த பேஸ் 1க்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண அடுத்த 10 டேஸ்க்குள்ளே பார்த்தீங்கன்னா எக்ஸாம் டேட்டு அண்டு எந்த இடத்துல உங்களுக்கு எக்ஸாமினேஷன் இருக்கும் எந்த சென்டர் இருக்கும் அதோட அட்ரஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கால் லெட்டரில் வந்து கொடுத்துருவாங்க. அதுக்கு அடுத்த 10 டேஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபேஸ் 2 மெயின் எக்ஸாமினேஷன் வந்து உங்களுக்கு எப்போ இருக்கும் அப்படின்ற அடுத்த 10 டேஸ்க்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு
கால் லெட்டரில் வந்து கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து எப்போ நடக்கும் அண்டு இதெல்லாம் வந்து எப்போ இருக்கும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த 10 டேஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே அறிவிச்சிருவோம் அப்படின்றதையும் இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இவ்வளவு எல்லாம் பார்த்தாச்சு. நம்மளுடைய எக்ஸாம் சென்டர் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு வந்து நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தாவே போதும். உங்களுக்கான எக்ஸாமினேஷனோட சென்டர் வந்து டேபிளேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த டேபிளேஷனில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது, எல்லா ஸ்டேட்டில் ஆல் ஸ்டேட்டில் எத்தனை ஸ்டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்களோ அத்தனை ஸ்டேட்டஸ்லையும் வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எந்த ஸ்டேட்டில் இருக்கீங்களோ அந்த ஸ்டேட்டுக்கான உங்களுக்கு எக்ஸாமினேஷன் எல்லாமே வந்து பார்த்துக்கலாம். சரிங்களா? இவங்க வந்து 12:30 நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க. காலையில் வந்து 11:30 உங்களுக்கு 12:30 வரைக்கும் ஒர்க்கிங் டைமில் வந்து நீங்கள் இது பண்ணிக்கலாம். எக்ஸாமினேஷன் சென்டர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆல் சென்டர் வந்து டொனேட்டிவ் பண்ணி கொடுத்துருக்காங்க. மெயின் எக்ஸாமினேஷன் வந்து பார்த்திங்கன்னா அங்கே தான் நடக்கும். சரிங்களா? உங்களுக்கு எத்தனை ஸ்டேட்டில் இருக்குது அத்தனை ஸ்டேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் எந்த இடத்துல கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரைட் சைடில் வந்து உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன். இதில் வந்து 40வது இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தமிழ்நாட்டில் வந்து சென்னை, கோயம்புத்தூர், கடலூர், ஈரோடு, கரூர், மதுரை, நாகர்கோயில், நாமக்கல், சேலம், தஞ்சாவூர், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வேலூர், விருதுநகர் இந்த மாதிரி இடத்துல எல்லாம் உங்களுக்கு இருக்கும். அண்டு உங்களுக்கு எந்த இடம் உங்களுக்கு எந்த டிஸ்ட்ரிக் வந்து நியரஸ்ட்டாக இருக்கோ அந்த டிஸ்ட்ரிக் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் அப்ளை பண்ணுறதை பொறுத்து தான் அந்த எக்ஸாமினேஷனோட சென்டர் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். சரிங்களா? இதுக்கான அப்ளை பண்ணுற எல்லா லிங்க்கையும் வந்து பார்த்தீங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அண்ட் இதுக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்ற நெக்ஸ்ட் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு ஃபுல்லாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்டு நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா எப்படி லாகின் பண்ணுறது அப்படின்றத நான் உங்களுக்கு காட்டுறேன். இங்கே அப்ளை நவ், அதாவது ஆன்லைன் அப்ளை அப்படின்னு சொல்லிட்டு 17/12/2024 கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஒரு போர்ட்டல் வந்து ஓப்பன் ஆகும். சரிங்களா? ஐபிபியோட போர்ட்டல் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து ஸ்டார்டிங் டேட்டு அண்ட் எக்ஸாமினேஷன் டேட்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து ஆல்ரெடி யூசர் ஐடி பாஸ்வேர்டு வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் வந்து லாகின் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா கிளிக் ஹியர் டு ஃபார் நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு இருக்குது. அதை நீங்கள் கொடுத்தாவே போதும். நமக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகிரும். ஸோ காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ காய்ஸ், தேங்க்யூ.